நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரியலையா? இந்த கேள்விக்கு ஒரு கண்டிப்பான பதில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ ஆரம்பிக்கணுன்றதை சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்கள் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ண எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுப்பீங்க. வெல்கம் பேக் டு PMS இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐம் மணிமாறன். ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்குது. ஒரு மரத்தை வளர்க்க சிறந்த நேரம் 20 வருடங்களுக்கு முன்பு, இரண்டாவது சிறந்த நேரம் இப்போது. ஸோ உண்மையிலே சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த சீன பழமொழி ஒரு மரத்தை நடவாததற்கான நேரத்தை இழந்துட்டாலும் இப்போவும் நமக்கு பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லுது. இது நமக்கு செய்யக்கூடிய செயல்களுடைய முக்கியத்துவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. முதலீடு செய்கிறதுக்கு பணம் இல்லாத சமயம் தவிர ஒருவர் தனது முதலீட்டை தாமதிக்கக்கூடாது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறது எப்போவுமே சிறந்தது. மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பிக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்போவுமே வராது. அதே நேரத்தில் நீங்கள் உடனே ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அதுதான் காம்பவுண்டிங். நம்முடைய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீண்ட காலத்தில் ஒரு பெரிய க்ரோத்தாக மாறும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு 2 பேர் மாதம் 5000 முதலீடு செய்கிறாங்க. ஒருத்தர் 25 வயசில் ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்தர் 35 வயசில். 2 பேரும் 60 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்துகிறாங்க. 12% ரிட்டர்னில் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தொடங்கினவருக்கு 3,40,00,000 இருக்கும். அடுத்ததாக ஆரம்பித்தவருக்கு 1,20,00,000 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நேரத்தோடு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இதில் உங்களுக்கு நல்ல கார்பஸை பில்ட் பண்ணி தரும். வெவ்வேறு நோக்கங்களுக்கு பொருத்தமான வெவ்வேறு திட்டங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. சில திட்டங்கள் நீண்ட காலகட்டத்தில் வளர்ச்சியடையக்கூடியவையாக இருக்கும். அதே சமயத்தில் வழக்கமான முதலீட்டோட பாதுகாப்பையும் விரும்புகிறவங்களுக்கு சில திட்டங்கள் குறுகிய காலத்தில் வளர்ச்சி கொடுக்குறதா இருக்கும். அப்படி இருந்தாலும் ஆரம்பிக்க முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. ஃபினான்ஷியல் ரெடினஸ். முதல்ல உங்கள் மந்த்லி இன்கம் என்ன, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன, அதை பேலன்ஸ் பண்ணி எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டால் தான் முதலீடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல். உங்களுக்கு 10 வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கணுமா, இல்லை ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட் வேணுமா, சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், அவங்களுடைய மேரேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோல் பார்த்து ஷார்ட் டேர்ம் இல்லைனா லாங் டேர்மாக மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும். ரிஸ்க் டாலரன்ஸ். 25-30 வயசில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. ஆனால் அதுவே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய முதலீட்டை ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தபட்ச வயது அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனேயே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். குழந்தைகள் அவங்களுடைய பர்த்டேக்கு இல்லைன்னா ஃபெஸ்டிவல் டைமில் அவங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கிற பணத்தில் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வயது வரம்புன்றது எதுவும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே டவுட் தான் இருக்கும். நான் 40 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறேன், நல்லா கார்பஸ் பில்ட் பண்ண முடியுமா? ஸோ இதில் நல்ல விஷயம், லேட்டாக ஆரம்பித்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா ஒரு பெரிய கார்பஸ் நம்ம பில்ட் பண்ண முடியும். எஸ்ஐபி அமௌண்ட்டை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எஸ்ஐபியில் 5 to 10% வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லம்சம் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நல்ல ஸ்கீம்ஸில் அப்பப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் லேட்டாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுனால முடியாதுன்றது இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்க ரெடி அப்படின்னா இது உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். உங்களோட ரிஸ்க்கு அப்புறம் உங்களுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்டேஜ் பண்ணுங்கள். டைவர்சிஃபைடாக இருந்தால் நல்லாயிருக்கும். குறைஞ்ச எஸ்ஐபி அமௌண்ட்டில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். மாதம் 500 ரூபாய் இருந்தாலே போதும். ரெகுலராக நீங்கள் அதை மானிட்டர் பண்ணிவிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் நல்லா கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய பணம் வேணும்னு நினைக்க தேவையில்லை. சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த ஆரம்பம் தான் முக்கியம். இப்போவே உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய பர்ஃபெக்ட் டைம் இன்றைக்கி தான். So thanks for watching. We will see you in next video. Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.